பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அரசு கிட்ட வந்து கதிர் சரவணன் செந்தின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோபப்பட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக கேஸ வாபஸ் வாங்கின? அந்த குமாரை எப்படியெல்லாம் உன்னை பத்தி அசிங்கப்படுத்திருக்கான், கேவலப்படுத்திருக்கான், அவனை எதுக்காக நீ வந்து இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் நான் வந்து அவனை பழி வாங்கணுன்ற எண்ணத்துல இதை எதுவுமே பண்ணல, எல்லாமே அம்மாக்காகவும் அப்பத்தாக்காகவும் தான் இப்படி பண்ணுன்றாங்க. உடனே கோமதி, அரசி உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா, நீ இந்த அளவுக்கு எனக்காக பண்ணிருக்க, அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே பாண்டியன் கிட்ட வந்து கோமதி எனக்கு என் மேல வருத்தமான்றாங்க. இல்லம்மா, என் பொண்ணை பார்த்து நான் பூரிச்சு போய் நின்றுட்டு இருக்கேன், நீ வந்து கேஸை வாபஸ் வாங்குறத பத்தி பேசும்போது உன்கிட்ட கூட நான் கோவமா நடந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அரசி தனியா ரூமுக்குள்ள வந்து இந்த விஷயத்த பத்தி எல்லாம் பேசும்போதுதான் எனக்கு புரிஞ்சது, நம்ம குமார பழி வாங்குறத விட அதை விட குடும்பம் எல்லாமே முக்கியம் இல்லையா, அதை பத்தி என் பொண்ணு அவ்வளோ அழகா யோசிச்சிருக்கா, நடந்து முடிஞ்சு போச்சு. இனி குமார் ஒரு வேளை பிரச்சனை பண்ணா கண்டிப்பா அவன் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, இந்த பிரச்சனை இதோட விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் முடிவு பண்றாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.